Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வந்தவாசி அருகே மருதாடு பகுதியில் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைந்துள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை இந்த மையத்தில் விற்பனை செய்கின்றனர். இந்நிலையில் இங்கு வேலை செய்யும் பணியாட்கள் மூட்டைக்கு 45 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை வசூலிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேலும் மூட்டைக்கு 2 கிலோ வரை நெல் திருடப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கொள்முதல் நிலைய அலுவலரிடம் மனு அளித்துள்ள விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கின்றனர். ஒரு இடைத்தரகர் எடை போடுறவங்க ஒரு 2 வருஷமாக ஒழுங்காக செயல்பட்டது. ஆனால் இவர் 3 வருஷமாக செயல்பாடுகள் ஏன் சரியில்லைன்னா, உள்ளூர் வியாபாரிகள், உள்ளூர் மூட்டை தூக்குறவர்கள் இவங்க என்ன பண்றாங்க, மிரட்டுறாங்க. வர இந்த டிபிசிக்குள்ள அதிகாரியை மிரட்டி 55 ரூபா வாங்குங்க, எனக்கு 10 ரூபா, ஒரு 45 கிலோவுக்கு 10 ரூபா தனியை என்னை தூக்கி போடுறதுக்குன்னு கேட்குறாங்க. 45 ரூபான்றது ஒரு அந்த மூட்டைக்கு வாங்குறாங்க. இது மிக தவறு. அதை விட தவறு என்னன்னா, விவசாயியுடைய எடையை 41 கிலோ தான் அந்த கோணியோட எடை போடணும். 43 கிலோ எடை போட்டு அதுலேருந்து 2 கிலோ ஏமாத்தி இந்த மூட்டை தூக்குறவர்கள் பண்றாங்க. உள்ளூர்ல இருக்கிற எடை போடுறவர்கள் மிரட்டுறாங்க. வெளியூர்ல வரவங்களால என்ன பண்ண முடியும், உள்ளூர் இருக்கிறான்றாங்க. அதனால் உள்ளூர் மூட்டை தூக்குறவங்க இப்ப ஏற்கனவே எடை போட்டவங்க இனிமேல் வரக்கூடாது. 36 மூட்டை ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த அரசாங்கத்தை நான் வேண்டிக்கிறேன்.